யார்கிட்டயோ பேசின மாதிரி ஞாபகம் இருக்கு. யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும்? கலை, என்னாச்சு? ஒண்ணும் இல்லைன்னு. நீங்க கோயிலுக்கு வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம சேர்ந்தே வந்திருக்கலாம். திடீர்னு தாமா யோசிச்சு வீட்டுல உன்னை தேடினேன், காணும். வெண்ணிலாவும் பாவம், அவளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளுக்காக வேண்டுதல் பண்றதுக்காக தான் கோவிலுக்கு வந்தேன். நானும் அதுக்காக தானே வந்தேன். அண்ணே, நான் கடைசியா இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது ஞாபகத்துல இருக்கு. அதே மாதிரி சித்ராக்காவோட அம்மா இல்ல, அவங்கள நான் இங்க சந்திச்சேன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்படியா? என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, இப்ப மட்டும் சித்ராக்காவோட அம்மாவை நான் நேர்ல சந்திச்சா அன்னைக்கு என்ன பேசினேன், ஏது பேசினேன் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க எங்க இருக்காங்கன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? கலை, நான் சொல்றத கேட்டு நீ அதிர்ச்சி ஆகாதம்மா. சித்ராவோட அம்மா இறந்துட்டாங்க. உனக்கு ஆக்சிடென்ட் ஆன அதே நாள்ல தான் அவங்களும் செத்து போனாங்கம்மா. எப்படி? என்ன சொல்றீங்க? எப்படி, என்ன ஏதுன்னு ஏதாவது தெரியுமா? தெரியலம்மா. நகைக்காக தான் கொலை பண்ணதா 2 பேர் போலீஸ்ல சரண்டர் ஆனாங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் சித்ரா அக்கா அம்மா இறந்ததும் ஒரே நாள்ல நடந்திருக்கு. இது ஒருவேளை யாரோட சதி வேலையா இருக்குமா? இல்லண்ணே, இதுல கண்டிப்பா ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி இருக்கு. நிச்சயமா எனக்கு நடந்த விபத்துக்கும் சித்ரா அக்காவோட அம்மா மரணத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு. இதெல்லாம் எப்படி ஞாபகத்துக்கு வந்துச்சோ அதே மாதிரி கண்டிப்பா அவங்க என்ன பேசினாங்கிறதும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் நம்பிக்கை இருக்குன்னு. சரிம்மா, நீ அதையே யோசிச்சுட்டு இருக்காத. வாமா போலாம். மருது, என்னாச்சு? ஸ்வேதா, இப்போ நான் கலை வந்திருக்க கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். நாம சந்தேகப்பட்ட மாதிரியே கலைக்கு பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. சரி மருது, இது இப்போதைக்கு அவ்வளவு சீரியஸான விஷயம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. கலைக்கு ஞாபகம் முழுக்க வந்தா அப்ப என்ன பண்ணலான்னு நம்ம பாத்துக்கலாம். முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, வெண்ணிலா முத்தரசு மாமாவை அவளோட தெய்வ பக்தியால மனுஷனா மாத்தி காட்டுறேன்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் நடக்க விடக்கூடாது. அவளுக்கு முத்தரசு மாமா திரும்ப கிடைக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே பண்ணி ஆகணும். எப்படியாவது நான் ஆசைப்பட்ட மாதிரி முத்தரசு மாமா கூட எனக்கு கல்யாணம் நடந்து ஆகணும் மருது. ஓகே ஸ்வேதா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்ணிடுறேன். சரி மருது, சொல்றேன். அத்தா, இப்ப 7வது கோவில் முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னும் 2 கோவில் தான். அத முடிக்கும் போது என் முத்து மாமாவை முழு மனுஷனா பாப்பேங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும் தாயே. சிம்ரன், இவங்க கிட்ட கேட்டு பாப்போம். அக்கா ஒரு நிமிஷம், மொபைல் காட்டு. அக்கா, இந்த போட்டோல இருக்கவங்களை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல, பார்த்தது இல்லப்பா. வேற யார்கிட்டயாவது கேட்போம்.
பாக்கலையேம்மா. சித்தப்பா ஹே சித்தி குட்டி எங்கடா போயிருந்த? ருத்ரா வந்துட்டியா சொல்லும்? எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டியாடா. சாரி சித்தப்பா. சரி சரி கௌதம், அண்ணி இந்த கோயில்ல இருக்காங்களான்னு நம்ம ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுவோம். சரி கார்த்தி. சரி வாங்க போலாம். அம்மா மாதிரி தெரியுதே. அம்மா அம்மா இந்த போட்டோல இருக்கவங்க எங்கயாவது பாத்திருக்கீங்களா? இவங்களா? அக்கா அக்கா ஒரு நிமிஷம். இவங்களை எங்கேயாவது பாத்தீங்களா? பார்த்தேம்மா. இந்த அம்மாவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கோயில்ல பார்த்தேன். அக்கா எந்த இடத்துல இருக்கா பாத்தீங்க? ஆலமரத்துக்கிட்ட. இல்ல இவங்கள பாக்கல. ஒரு நிமிஷம் வாங்கல. பாஜனி இந்த அக்கா நம்ம வெண்ணிலா அண்ணிய பாத்துருக்காங்களா? பாத்தீங்களாமா? ஆமாப்பா, இங்கதான் பார்த்தேன். இது 7வது கோயில்னு சொன்னாங்க. பக்கத்துல தையூருக்கு போறேன்னு சொன்னாங்க. அதான் 8வது கோயிலாம். அவங்க இங்கதான்ப்பா எங்கேயாவது பக்கத்துல இருப்பாங்க. நீங்க உடனே போனா கண்டுபிடிச்சிடலாம். அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ்க்கா. பரவாயில்லப்பா. கௌதம் வாங்க, அண்ணி இங்கதான் எங்கன்னா பக்கத்துல இருப்பாங்க. நம்ம உடனே போனா கண்டுபிடிச்சிடலாம். வாங்க. கௌதம், ருத்ரா எங்க? ஹே ருத்ரா எங்க? இவ வேற எங்க போயிட்டான்னு தெரியல. வாங்க போய் தேடி பாப்போம். ருத்ரா ருத்ரா என்ன கார்த்தி ருத்ராவை காணோம்? ஐயோ, பிரச்சனை மேல பிரச்சனையாவே வருது. இப்பதான் அண்ணி கிடைச்சாங்கன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளே மறுபடியும் ருத்ரா வேற காணாம போயிட்டா. என்ன பண்றதுனே தெரியல. ஏன் தான் இந்த கடவுள் நம்மள இப்படி சோதிக்கிறாரோ புரியல. கொஞ்சம் இருப்பா, கூப்பிடுறேன். நான் கோயில்ல இருக்கேன். என்னம்மா, அர்ச்சனை ஏதாவது பண்ணுமா? அர்ச்சனை பண்ணணும். ஒரு அவசர வேலையா வெளில போறேன். போயிட்டு வந்து அம்மனுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம். നോക്കിയോ സുവേത, நாம என்ன செய்தாலும் இவளி எல்லாம் தாண்டி தாண்டி ஒவ்வொரு கோயிலாயிட்டு போய்கிட்டே இருக்கிறா. ഈ கோயில் 8வது கோயிலாக்கும். இதையும் தாண்டி போயிட்டா அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ஏதாவது செய்தே ஆகணும். இவ மந்திரத்துக்கெல்லாம் அசர்ற ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால அதை விட பெரிய ராஜதந்திரத்துல நாம இறங்கியே ஆகணும். എന്താ പറയുന്നത്? வெண்ணிலாவ அந்த கோவிலை விட்டு நகராதபடி பண்ண போறேன் பாருங்க. ஹலோ, அதான் என் முத்து மாமாவை மீட்டெடுக்கிற முயற்சியில இப்ப நான் இங்க வந்திருக்கேன். இது 8வது ஸ்தலம். எப்படியாவது கல்லா இருக்கிற என் முத்து மாமா உன் கருணை கண் பட்டு மீண்டு வரணும். உன்னோட சன்னதியில எத்தனையோ அதிசயம் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த அதிசயத்தையும் எனக்காக நீ பண்ணி கொடுக்கணும். அதான் முத்து மாமா, 8வது கோவிலுக்கு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு கோவில் தான் பாக்கி. அங்க போன உடனே உனக்கு சரியாயிடும். நான் பேசுறது உனக்கு கேக்குதா புரியுதான்னு கூட தெரியல முத்து மாமா. ஆனா என் வயித்துல இருக்க நம்ம குழந்தைங்க உதைக்குது. அப்பா எங்கன்னு 2 பேரும் கேக்குறாங்க தெரியுமா? என் மனசுல என்னதான் 9வது கோவில நெருங்குறோன்னு சந்தோஷம் இருந்தாலும்
இன்னைக்கு காலையில இருந்து மனசுக்குள்ள ஏதோ நெருடலாவே இருக்கு முத்து மாமா. என்ன சுத்தி ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே இருக்கு முத்து மாமா. அது என்ன ஏதுன்னு தான் எனக்கு புரியல. சுவேதாம்மா, நீங்க சொன்ன அந்த வெண்ணிலாவை நான் பார்த்துட்டேன். சாமி முன்னாடி அவ புருஷன் சிலையோட உட்காந்து ஏதோ தனியா பேசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நான் சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளை அங்கேயே புடிச்சு வைக்கணும். அந்த கோயிலை விட்டு அவ அடுத்த கோயிலுக்கு போயிடவே கூடாது. புரியுதா? சரிங்கம்மா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் செஞ்சிடுறேன். அவளை லாக் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேம்மா. சத்தியமாயிற்று, இது ராஜதந்திரம் தான். மந்திரத்தால சிக்காத வெண்ணிலா നിങ്ങൾ തന്തരത്താലെ സിക്കാൻ പോന്ന് ഞാൻ പറയുന്നു. ഇതിലിருந்து ആ പെണ്ണ് മീണ്ടു വരവേ മുടിയാത്. நிமிஷம் வண்டி நிறுத்த. ஹலோ அக்கா. சிம்ரன், வெண்ணிலாவை பத்தி தான் தெரிஞ்சதா? கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். வெண்ணிலா அக்கா எந்த கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சா? கிட்ட நெருங்கிட்டு வந்தா சொல்லணும். அவங்கள பார்த்ததும் கால் பண்ணி சொல்றேன்க்கா. சரிம்மா, வெண்ணிலாவுக்காக தான் வேண்டிக்கிறதுக்கு கோயிலுக்கு வந்தேன். நீ விஷயம் தெரிஞ்சதும் கால் பண்ணி சொல்லு. சரிக்கா. அவங்க வெண்ணிலாவை தேடி தான் போயிட்டு இருக்காங்களா, சொல்றேன்னு சொன்னாங்க. அப்பா, எப்படியாவது வெண்ணிலாவும் முத்தரசன் மாப்பிளையும் இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரணும். அதுக்கு ஆண்டவன் தான் வழிகாட்டணும். ருத்ராவை பத்தி அன்னிக்கிட்ட எதுவும் இல்ல. ருத்ரா இப்ப காணாம போனத அவங்க கிட்ட சொல்லல. ஏற்கனவே அவங்க வெண்ணிலா அக்காக்காக கவலைப்பட்டு இருக்காங்க. அதோட சேர்த்து இந்த கவலையும் சுமக்க வேணாம் தான் நான் சொல்லல. அதுவும் சரிதான் சிம்ரன். சரி, நம்ம கிளம்பலாம். சரி. இல்லடா, அது வந்து என்னன்னு சொல்றா? டேய், டேய் டேய், என்னடா ஆச்சு? இருறோம். டேய், என்னாச்சுடா? டேய், அங்க போறது நம்ம மருதனோட பொண்டாட்டிடா. சரி. அண்ணன் சொல்லி நானும் பிரகாஷும் தான் ஆக்சிடென்ட் பண்ணோம்டா. அதுல அடிபட்டு ரொம்ப நாளா கோமால இருந்தாங்கடா. அவங்க திடீர்னு இங்க வந்திருக்கத பார்த்தா அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்டா. உடனே மருதனுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன்டா. சரிடா, சொல்லிடுறேன். கலை, என்னாச்சு கலை? அண்ணே, இங்கதான் இந்த இடத்துலதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஞாபகம்.
கலைக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஆமாமா, இந்த இடத்துலதான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. என்னம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லண்ணே, சித்ரா அக்காவோட அம்மா என்ன கோவிலுக்கு வர சொன்னதுலாம் ஞாபகம் இருக்கு. அங்க இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல அவங்க ஏதோ சொல்ல நான் வச்சிருந்த போன்ல ரெக்கார்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் வருதுன்னு. போன்ல ரெக்கார்ட் பண்ணியா? ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அதான் எனக்கு சரியா ஞாபகத்துல வர மாட்டேங்குது. ஆனா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்காங்க. அதனாலதான் நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அச்சச்சோ. ஆனா இப்ப அந்த போன் எங்கன்னே தெரியலையே. மச்சி, நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். அந்த போனை இப்போ எங்கன்னு தேடுறதுன்னு? இந்தாடா, ரொம்ப தேங்க்ஸ்டா. பரவாயில்லடா, ஓகேடா, பாய்டா. போன் மட்டும் கிடைச்சா நான் என்ன ரெக்கார்ட் பண்ண அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு. ஆனா எனக்கு உடம்பு சரியான நாள்ல இருந்து அந்த போன் என் கண்ணிலே படலையே. என்ன ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆனப்போ இங்கேயே உடைஞ்சு கிடைஞ்சு போச்சா, இல்ல ஏதாவது கல்லுக்குள்ள மண்ணுக்குள்ள எங்கனா பொதிஞ்சு போயிடுச்சான்னு தெரியலையே. எங்க போயிருக்கோம்? வணக்கம்மா. வணக்கம்ண்ணே. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேண்ணே. நீங்க ஆக்சிடென்ட் ஆகி கோமால இருந்ததை பார்த்தப்போ நீங்க மீண்டும் வருவீங்கன்னு யாருமே நினைச்சு பார்க்கல. வெண்ணிலா அக்கா, முத்தரசன் அண்ணன் மாதிரியான நல்லவங்களோட வேண்டுதல் தான் உங்களை காப்பாத்திருக்குன்னு நினைக்கிறேம்மா. தேங்க்ஸ்ண்ணே. ஆக்சிடென்ட் ஆனப்போ உங்க போன் இங்கதாம்மா கிடந்துச்சு.